ஓகே. ஸோ ஹாய் ஆல், வணக்கம். இன்னைக்கான டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வி ஆர் கோயிங் டு சி அபவுட் லினக்ஸ் அண்ட் பேஷ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, மோஸ்ட்லி லைக் எவ்ரி ஒன் இஸ் யூசிங் லைக் விண்டோஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸில் நீங்கள் ட்ரை பண்ண சொல்ல, மேபி யூ கேன் ட்ரை இட் யூசிங், தேர் இஸ் அன் ஆப்ஷன் called as like WSL, Windows Subsystem Linux. இல்லாட்டினாக்கா நீங்க வந்து இந்த கிட் பேஷ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ நீங்க அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் இப்போ அவைலபிளா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். எய்தர் யூ கேன் யூஸ் WSL ஆர் யூ கேன் யூஸ் கிட் பேஷ். So with this you people can try it out. Okay. ஸோ இப்போ நீங்க இருக்கிறது முக்கால்வாசி எல்லாருமே ஐ மீன் இதுதான் இல்லையா? ஐ மீன் கிளவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இல்ல லைக் காம்பினேஷன் ஆஃப் லைக் கிளவுடு ஹோப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் எல்லாமே கிளவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளவுட் ஆர் டெவாப்ஸ்? யாருமே இல்லையா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ நோ ஒன் இஸ் ஃப்ரம் கிளவுட் குரூப் ஆர் சம்திங்? ஹோப் எல்லாருமே ஹோப் தான் இல்லையா? ஓகே. ஹோப் அண்ட் கிளவுட் மேபி லைக் காம்பினேஷனா இருக்கீங்க. ஓகே, ஃபைன். So yeah, and then one another very important stuff is like my name is Jafar. So நீங்க என்ன சார்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. You can call me Jafar. Simple as that. Okay. So fine. Okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இன்னைக்கான அஜெண்டாவை நம்ம பார்ப்போம். பட் பேசிக்கா இது நீங்க வந்து லினக்ஸ் மிஷின்ல தான் நீங்க தயார் பண்ற மாதிரி இருக்கணும். பட் ஸோ ஐ மீன் இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை, பட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா போகலாம். பட் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ட்ரை இட் அவுட் இன் எய்தர் கிட் பேஷ் ஆர் WSL. ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணி லைக் யூ கேன் இன்ஸ்டால் இட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஐம் நாட் கோயிங் டு ஷேர் இட். ஸோ பேசிக்கலி ரெண்டுமே நார்மல் இன்ஸ்டாலேஷன் ஃப்ளோஸா. ஸோ கிட் பேஷ் அண்ட் WSL நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. அண்ட் இஃப் யூஆர் நீட் எனி ஹெல்ப் இன் இன்ஸ்டாலிங் லினக்ஸ் தென் ஐ கேன் ஹெல்ப். ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் லைக் வி கேன் கண்டக்ட் இன் காலேஜ். அதுலேருந்து நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லினக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றாங்க மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன் ஆல் ஃபீல்ட்ஸ், எதர் இன் மோஸ்ட்லி இன் சர்வர்ஸ், அண்ட் தென் இப்போ ஏஐ மாடலை ஜென்ரேட் பண்றதாக இருக்கட்டும், ஆர் லைக் நேம் எனி ஃபீல்ட், எவ்ரிவேர் பீப்புள் ஆர் யூசிங் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் தான் எல்லாத்துக்குமான ஒரு கோர் ஃபண்டமெண்டல். ஓகே. ஸோ அப்போ விண்டோஸ் இருக்குடா, விண்டோஸ் இருக்குது, மேக் இருக்குது, அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா பீப்புள் ஆர் யூசிங் இட். பட் லினக்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இட்ஸ் லைக் ஏ கைண்ட் ஆஃப் ஐ மீன் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டூல். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கோடை உங்களுக்கு வந்து கொடுத்துருவான். இந்த பார்ப்பா இதான் கோடு, இந்த கோடு மூலியமா தான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. உனக்கு ஏதாச்சும் நீ மாத்தணும்னு விருப்பப்பட்ட அப்படின்னாக்கா நீயே மாத்திக்கோ, நீ என்கிட்ட வர வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. இந்த கோடை நான் உன்ட்டு ஃப்ரீயாகவும் கொடுத்துறேன், நீயே கம்பைல் பண்ணி ஒரு பில்டு ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நீ அதை வச்சு ரன் பண்ணாலும் நீயே ரன் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஓப்பன் சோர்ஸ். தேர் இஸ் லைக் ஒன் அதர் கான்செப்ட் கால்ஸ் லைக் ஃப்ரீடம், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஃப்ரீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாட் இலவசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பென் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பெண்ணை நீங்க வந்து பைசா கொடுத்து நீங்க வாங்குறீங்க. ஸோ இப்போ அந்த பெண்ணை வந்து நீ இந்த பெண்ணை இப்படி பிடிச்சதான் எழுதணும், நீ லிங்க் காலியாச்சுன்னா திருப்பி நீ என்கிட்ட தான் வரணும், நான் தான் ரீஃபில் தருவேன், நீ அதை வச்சு தான் ரீஃபில் பண்ணிக்கணும். இந்த பெண்ணை நீ மட்டும் தான் எழுதணும், வேற யாருக்கும் எழுதக்கூடாது, இந்த பெண்ணை நீ எழுதுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அந்த அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்தா நீங்க இந்த பெண்ணை வாங்குவீங்களா?
ஒரு பெண்ணை நீங்க பைசா கொடுத்து நீங்க வாங்குறீங்க, ஓகேங்களா? ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு பெண்ணை நீங்க வாங்குறீங்க. அதெல்லாம் எவ்வளவு கண்டிஷன்ஸ் கொடுக்குறான். நீ மட்டும் தான் எழுதணும், ஃப்ரெண்டுக்கெல்லாம் யாரும் கொடுக்க கூடாது, ரீஃபைல் காலி ஆச்சுன்னா நீ திருப்பி என்கிட்ட வந்தா நீ மாத்தணும், நீயா போய் மாத்திக்க கூடாது, இதுல ஸ்டிக்கர் எல்லாமே நீ கிளிக்கலாம் கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் நான் எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? வாங்குவீங்களா மாட்டீங்களா? யாரும் வாங்க மாட்டோம். ஓகே, இதுதான் உங்களுக்கு விண்டோஸும் பண்ணுது. ஸோ இப்போ விண்டோஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னாலுமே லைக் யூ கேன் சி லைக் ஹோம் வெர்ஷன்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் வெர்ஷன்ஸ்னா என்னன்னா, இது நீ வீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இது நீ கொண்டு ஆஃபீஸில் உட்காந்து வச்சு நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு நீ லைசன்ஸ் வாங்கி தான் நீ யூஸ் பண்ணணும், அதுக்கு எல்லாமே நீ பைசா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ள கொண்டு வந்து லைக் அன்னெசரி. உங்களோட நீங்க ஓஎஸ்ஏ நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, அது வேற கதை. ஓஎஸ்ஏ காசு கொடுத்து வாங்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு நான் வந்து பைசா கொடுக்கணும்னா தென் இட் இஸ் லைக் ரொம்ப ஃப்ரீடத்தை ரொம்ப உடைக்கிறக்கூடிய விஷயம். இட்ஸ் நாட் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி மணி. மணி கொடுத்தாலும் ஃபைன், பட் ஆனால் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எனி பார்ட் ஆஃப் தி கோட் கேன் ஐ சேஞ்ச்? நோ, இட் ஒன்ட் அலோ மீ. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே எனேபிள் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதா இந்த லினக்ஸ். இந்த லினக்ஸ் மூலியமாக தான் நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ வயா டெவாப்ஸ் இல்லாட்டினா கிளவுட் நீங்கள் கற்றுக்குறீங்க, or like if you want to be a backend engineer, this is a must criteria that you need. இது ஆப்ஷனல் கூட கிடையாது, மஸ்ட். ஓகே, இதுல உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நீங்க த்ரெட் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும், லோட் பேலன்சர் வைக்கணுமா வேணாமா, இப்போ என்னோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஏன் செக்மெண்டேஷன் ஃபால்ட் அடிக்குது, எவ்வளவு சிபி கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதை வச்சுதான் நீங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல யூ கேன் புட் ஏ தாட் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வெரி பேசிக்ஸ் லினக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் சிஸ்டம். இவன் எப்படி இந்த எல்லா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரையுமே வச்சிருக்கான், ஸோ அது மூலியமாக எப்படி நம்மளுக்கான விஷயங்களை நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து அஜெண்டா நம்பர் 1. அஜெண்டா நம்பர் 2, we are going to see some bash commands. ஸோ அதை பார்த்துட்டு அதனோட எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், அதுக்கான நீட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நீங்க நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைக் இப்போ நான் எழுதுற விஷயங்கள் அண்ட் தென் இப்போ நான் டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே லைக் இட் வில் பி ஷேர் டு யூ. ஸோ நீங்க லிசன் பண்ணி இது ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால உள்வாங்கிக்க முடியுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஓகே, தட் இஸ் தி வாட் இஸ் ஏ ரெக்கமெண்டேஷன் தட் ஐ வில் கிவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஓகே, தி ஓஎஸ் தட் ஐ எம் யூசிங் இஸ் லைக் உபுண்டு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, ஃபெடோரா, ரெட் ஹேட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க மேபி காலேஜ்ல மேபி சென்டர்ஸ் மேபி போட்டிருப்பானுங்க, நீங்க அதை பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. கரண்ட்லி இன் மை மிஷின் ஐ எம் ஷோயிங் யூ உபுண்டு. ஸோ அதில் தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ட்ரை அவுட் பண்ண போறோம். வி வில் சி அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதான் என்னுடைய ஷெல் ஆர் லைக் ஒரு டெர்மினல் ஆர் ஏ கமாண்ட் ப்ராம்ப்ட் லைக் வாட் எவர் யூ ஆர் காலிங். ஸோ இதே மாதிரி விஷயம் தான் உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். மேபி இஃப் யூஆர் யூசிங் கிட் பேஷ் உங்களுக்கு கருப்பு கலர் ஓப்பன் ஆகும். இஃப் யூஆர் யூசிங் WSL அதுலேயுமே கருப்பு கலர் தான் ஓப்பன் ஆகும். லைக் இன்னும் விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லைன்னா மற்ற ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் யூ கேன் சேஞ்ச் தி ஐட்டம், பட் திஸ் இஸ் த டிஃபால்ட் ஃப்ளோ தட் யூ வில் பி சீயிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஐ எம் கோயிங் டு ls/. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், ls/ அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் அடிக்கிறேன். எனக்கு வந்து சில ஃபோல்டர்ஸ் எல்லாமே வருது. நீங்க ஒரு ஓஎஸ்ஐ பை டிஃபால்ட் ஐ மீன் இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க கையில இருந்து கொடுத்துருவான். ஸோ இதெல்லாம் என்னென்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தி மெயின் ஏரியா விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபைல் சிஸ்டம் வச்சு தான் நீங்க இதுக்கப்புறமாக நீங்க இதுல ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் லைக் வாட் எவர் தட் யூ ஆர் கோயிங் டு டூ, that is going to be happening. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். எப்படி எடுத்தீங்க போட்டுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இங்கே என்ன கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ஏதோ ஒரு கமாண்ட் அடிச்சுக்கிறேன் ls அப்படின்ட்டு. ஸோ ls-னா என்னதுன்னா, லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ்
அண்ட் டைரக்டரி. டைரக்டரினா ஃபோல்டர், சரியா? ஸோ எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்ணும், எல்லா டைரக்டரி லிஸ்ட் பண்ணும். பை டிஃபால்ட்டாக இது ஹிடன் ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணாது. ஓகே ஃபைன். அண்ட் தென் ஸ்லாஷ் இப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஸ்லாஷ்னா என்ன அப்படின்னாக்கா, திஸ் இஸ் மை ரூட் பாத். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அந்த பாத் தான் இந்த ஸ்லாஷ்ங்கிறது. ஸோ இதுக்குள்ளார ஐ எம் ஹேவிங் திஸ் மச் ஆஃப் ஃபோல்டர்ஸ். நீங்க ஒரு நார்மலாக ஒரு கிரியேட் ஐ மீன் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லவையோ இல்லட்டினாக்கா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க எல்எஸ் ஸ்லாஷ் அடிச்சிங்க அப்படின்னாக்கா யூ பி ஏபிள் டு சி திஸ் மச் ஃபோல்டர்ஸ். இதுல பலதரப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்கு. அதெல்லாமே என்னென்ன கதை அப்படிங்க, அது என்னென்ன கதை, அதுக்கான நீட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி திங் லினக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்லாஷ். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. Let me do ஓகே. ஸோ இப்போ நான் பி மேபி சிடி ஃபுல் ஸ்டாக் பிடபிள்யூடி அப்படி கொடுத்தேன்னா ஐ எம் ஹேவிங் திஸ் ஃபோல்டர். இந்த இது என்னோட பார்த்து கொடுக்குது. பிடபிள்யூடினா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. கரண்டா இருக்கக்கூடிய ஃபோல்டருடைய என்டையர் லொகேஷன் எனக்கு கொண்டு வா அப்படின்னு கொடுக்கறது தான் இந்த பிடபிள்யூடி. ஸோ இப்போ இதனுடைய பாத்து இருக்குங்களா, இது எங்க ஸ்டார்ட் ஆகுனா ஸ்லாஷ், அதுக்கப்புறமா ஹோம்னு இருக்கு. ஸோ இவன் யாரா, மேபி இதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். இதுல இருந்து நம்ம மேபி ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஸ்லாஷ். அப்புறம் ஹோம் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் எதை குறிக்குதுன்னா நம்மளோட இந்த ஃபோல்டர் குறிக்குது. அதுக்கப்புறமா ஸ்லாஷ் சைட் ஜாஃபர் கே, ஹோமுக்குள்ளார ஒரு யூசர் இருக்காரு, அவருக்குள்ள இந்த ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர். ஸோ இப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்லாஷ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸ்லாஷ் இஸ் தி ரூட் பாத். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம கண்ணில் என்ன தென்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே இது ரூட் பார்த்துன்னா அப்போ இவன் யாரா அப்படிங்கிற கேள்வி வருதா? எனி எனி ஐடியா? இப்ப ஸ்லாஷ் ரூட்டுன்னு அப்போ இவன் யாரு? யாராக இருப்பான்? எனி ஐடியா? இப்ப நான் என்ன சொன்னேன், இவன் இதுதான் ரூட் பார்த்து, இதுல இருந்தா எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ ரூட் பார்த்துனா ரூட்டுக்குள்ளேயே இன்னொரு ரூட் இருக்குது. என்னன்னா this is a root path, this is the root user. Okay, so உங்களோட மிஷின்ல லைக் யூ வில் பி ஹேவிங் லைக் a number of users. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான யூசர் பார் லைக் ரூட் யூசர், அவரால் எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். ஒரு யூசர் கிரியேட்டும் பண்ண முடியும், ஒரு யூசர் டெலீட்டும் பண்ண முடியும். he has the top level control of all the process that is running within a machine. அந்த ரூட் யூசருக்குன்ட்டு ஒரு தனி ஃபோல்டரு. ஸோ அதுக்குள்ளார அவர் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லைக் ஏதாச்சும் ஃபைல் கிரியேட் பண்றாரோ இல்லைன்னா வாட் எவர் இஸ் கோயிங் டு டூ, அது எல்லாமே அங்க இருக்கும். ஸோ ரூட் யூசருங்கிறது வேற, ரூட் பாத்துங்கிறது வேற. ஸோ இது ரூட் யூசருடைய ஹோம் டைரக்டரி. இது ரூட் பாத். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரூட் பாத், திஸ் இஸ் ரூட் யூசர் ஃப்ளோ. ஃபைன். ஸோ நவ் லெட்ஸ் சி தி நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா ஸ்லாஷ் ஹோம் அப்படின்ற இங்க இருக்கு. இந்த ஹோம் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹோம்னா என்னதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூசர்ஸோடைய ஒவ்வொரு டைரக்டரி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் வந்து சையத் ஜாஃபர் கே, சையத் ஜாஃபர் கே. ஸோ இந்த யூசர் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நான் ஒரு ஃபோல்டரை அலோகேட் பண்றேன். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் அவன் அந்த டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பிளா பிளா ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்க போறான். ஓகே, ஸோ சிம்பிள் அஸ் தட். ஹோமுக்குள்ளார அந்த யூசரோட நேமு அண்ட் தென் அதுக்குள்ளார அவனுடைய என்டையர் டைரக்டரிஸ் மற்ற எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள ரிசைட் ஆக போகுது.
இப்போ 2 3 யூசர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா மேபி யூசர் 2 ஆர் லைக் யூசர் 3. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோல்டர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு தே ஆர் கோயிங் டு ரிசைட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஐ மீன் இன்சைட் திஸ் ஹோம் டைரக்டரி. அங்கேருந்து அவங்க ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்க போறாங்க. இதுக்குள்ள தான் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸாக இருக்கட்டும், லைக் எனி அதர் வீடியோஸ், லைக் வாட் எவர் தட் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் ஆர் சி, தட் இஸ் கோயிங் டு பி ரிசைடிங் இன் திஸ் ஏரியா. இது சிமிலரா நீங்க விண்டோஸ்ல பாத்தீங்கன்னாக்கா யூசர்ஸ் ஃபோல்டர்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதே கதை தான் இங்க இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஐம் கோயிங் டு சிடி. என்னடா சிடி? சிடினா என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஒரு டைரக்டரில இருந்து இன்னொரு டைரக்டரி போறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிடி ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஹோமுக்குள்ளார வந்துட்டேன். இப்போ ஹோமுக்குள்ளார வந்துட்டு இப்போ எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் பார்க்கணும், என்னென்ன இந்த ஹோமுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாக்கா ஐ கேன் புட் எல்எஸ் போட்டேன்னாக்கா ஐ ஹேவ் 3 யூசர்ஸ், ஐஷா, ஐஷா டி அண்ட் சையத் ஜஃபர் கே. ஸோ 3 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட கரண்ட் யூசர் யாருனாக்கா சையத் ஜஃபர் கே. சிடி சையத் ஜாஃபர் கே அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு திருப்பி அதுக்குள்ள நான் வந்துடுவேன். திரும்பி நான் அங்கே போய் ஏதாச்சும் எல்எஸ்லாம் கொடுத்தனாக்கா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் திஸ் மச் டீடைல்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு போகிறேன்னா லெட் மீ கோ பேக் டு ஹோம். ஓகே, இப்போ நான் எல்எஸ்ன்னு அடிச்சேன் இல்லையா? எல்எஸ் அடிச்ச சொல்ல எனக்கு வந்து இந்த ஃபோல்டர் நேம்ஸ் மட்டும் தான் வருது. இல்லை, ஃபோல்டர் நேம்ஸ் மட்டும் எனக்கு தேவையில்லடா, எனக்கு வந்து என்னென்ன கதை இருக்கு எல்லாமே எனக்கு வேணும். ஸோ ஹைஃபன் ஏ ஏதாச்சும் ஹிடன் ஃபோல்டர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா எல்எஸ் ஹைஃபன் ஏ அடிச்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹசி எல்லா விஷயங்களும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுல என்ன பியூட்டினா, இன் லினக்ஸ் a single dot means current directory. Double dot means previous directory. ஓகே, ஸோ அதனால தான் இங்க எப்படி கொடுத்துருக்கு. இங்க டபுள் டாட்னா என்னன்னா ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு போகும், சிங்கிள் டாட்னா உங்களோட கரண்ட் டைரக்டரியில இருக்கும். சிடி டாட் அடிச்சுனாக்கா எனக்கு நான் எங்க இருக்கேன்னா அதே இடத்துல தான் இருப்பேன். இதே என்ன சிடி டாட் டாட் அடிச்சுனாக்கா ஐ வில் பி கோயிங் டு ஏ ப்ரீவியஸ் டைரக்டரி. ஸோ இதான் மேட்டர். ஓகே, ஹோம்ல இருந்து இப்போ நான் வெளியே வந்துட்டேன். நீங்க அந்த பாத் சேஞ்சஸ் ஆகிறது இங்கே நீங்க பார்க்கலாம். நவ் அகைன் ஐ வில் கோ பேக் டு ஹோம். ஃபைன். ஸோ இப்போ நீங்க வந்து கிளியர் அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா இதுக்கு மேலே அடிச்ச எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிரும். ஸோ வில் பி திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த விண்டோ கிளியர் ஆயிரும். ஸோ நவ் இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா எல்எஸ் ஐஃபன் ஏ எல். ஸோ இப்போ நான் கொடுக்க சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் வருது. என்னன்னா முன்னாடி வெறுமனே ஃபோல்டர் மட்டும் தான் காமிச்சான், இப்போ ஃபோல்டரும் காமிக்கிறான், அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிக்கிறான். லைக் சேஜ் ஆஃப்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது. இதை இப்போ கடைசியாக எப்போ ஆக்சஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கடைசியாக ஃபோல்டர் ஃபைல்ஸ் கிரியேட் ஆனது, மாடிஃபைஸ் ஆனது. ஸோ ஐஷா டி அண்ட் ஐஷா அப்படிங்கிறது வந்து ஜூன் 17, 2024, அண்ட் தென் இது செப்டம்பர் 12, 2024. அதுக்கப்புறமாக்கா நான் யூஸே பண்ணல அந்த அக்கௌண்ட்டை. அண்ட் தென் டாட்னா என்னதுனாக்கா இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது, நம்ம கரண்ட் டைரக்ட்ல நான் என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது பாக்குறதுக்கான 2 ஃப்ளோ. 2024 அப்புறமாக நான் எந்த விதமான ஒரு புது யூசரையுமே நான் கிரியேட் பண்ணவில்லை. இது இது எல்லாமே ஃபைல் சேஞ்சஸ் தான் சொல்லுது. லாஸ்டாக இந்த கரண்ட் டைரக்டரி எப்பெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க மீன் பண்ணுது. ஓகே, ஸோ யா இப்போ இதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த 496 இதெல்லாம் குத்துக்கிறாங்களா, இதெல்லாம் என்னது, என்னவா இருக்கும்? வாட் இஸ் திஸ் 496 அல்லட்னாக்கா என்னது இது? 12288 அப்படின்னா என்னது இது? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும்ல. வாட் இஸ் யுவர் அசம்ஷன் ஆர் லைக் யுவர் தாட் ப்ராசஸ்?
லாக் ஐடி ஓகே. வேற ஸ்டோரேஜ். கிட்ட வந்துட்டீங்க. யா ஸ்டோரேஜ் தான், ஸ்டோரேஜோடைய சைஸ். ஸோ இந்த ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டர்ல மொத்தமா எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது, எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுது. சரிடா, அது என்ன 12,288 கேக்குது, இது என்ன எம்பியா கேபியா என்ன கதை இது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ பை டிஃபால்ட்டாக இது வந்து கேபியில் கொடுக்கும். ஸோ நவ் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, இதை நான் போட்டு நான் இப்போ என்ன 1024 நான் போட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹெச் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ இன் திஸ் ஃப்ளோ. ஸோ இட் இஸ் லைக் 12 KB இருக்கு, பட் ஆனால் அதுக்கும் மேலே தான் இங்கே ஸ்டோரேஜ் இருக்கு. ஒய் இட் இஸ் டெல்லிங் 12K? ஓகே 12K ஃபைல்ஸ் ஐ கெஸ். நோ நாட், மேபி HTR. ஸோ ஐ மீன் இட்ஸ் கேபியில் தான் இருக்கு, பட் ஏன் கேபியில் இருக்கு 12K கேபி? தட் இஸ் நாட், ஷுட் நாட் பி அ வே. லெட் மீ டூ இட் இன் திஸ் மேனர். ls-l awk. Thousand 24 divided by 1024. ஓகே 0.1 MB அப்படின்னு சொல்லுது. ஐ திங்க் இட் இஸ் மிஸ்இன்டர்பிரட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். பட் எனிவே, ஸோ இந்த ls-h அப்படின்னு கொடுக்கறது வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ தி ஃபைல்ஸ். ஸோ இந்த டைரக்டரியோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அந்த டைரக்டரி சைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். மேபி வாட் வி கேன் டூ இஸ் லைக் லெட் மீ கோ இன்டு சேஜ் ஆஃபர் அண்ட் தென் மேபி ஐ வில் கோ இன்டு நம்மளுடைய ஃபோல்டர் ls-lh. ஸோ ஓகே, அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்ததுனால அப்படி வருது. பட் எனிவே இட்ஸ் ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 132 KB, 4 KB, 12 KB அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கண்டென்ட் தட் வி ஆர் ஹேவிங். ஸோ இது உங்களுக்கு இதான் கொடுக்கும். இங்க என்னமோ கொடுத்துருக்கானே, இது என்னடா இது கோடு கோடா வந்திருக்கு, டின்னு இருக்கு, ஆர் இருக்கு, இதெல்லாம் என்னது? இவன் யாரு இவன் யாரு? இது இது இப்போ சைஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இது கடைசியா எப்போ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்க, இது ஃபைனு, இது அந்த ஃபோல்டர் நேம். இப்போ இவனுங்களாம் யாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ வி ஷால் சி தட். இப்போ மேபி என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ தேர் இஸ் எ ஒரு பேஜ் கால்ட் அஸ் லைக் மேன் பேஜ். மேன்னா என்னதுன்னா மேனுவல். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, அந்த கமாண்டை பத்தியான எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஐ கேன் ஜஸ்ட் டைப் மேன் அண்ட் ls அடிச்சிங்க அப்படின்னாக்கா யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஃபைல்ஸ், ஐ மீன் ஆப்ஷன்ஸ். ஸோ ls-ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஹைஃபன் கேப்சியை கொடுத்தா என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த மேனுவல் பேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவான். ஸோ இதையும் நீங்க எடுத்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட் தட் யூ ஆர் கோயிங் டு சி, உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு வேற என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ணலாம், ஆர் லைக் இதுக்கு நான் வந்து கேன் ஐ பைப் திஸ் ஒன் டு ஏ டிஃப்ரெண்ட் விஷயம், அந்த மாதிரி இருக்குனாக்கா லைக் யூ கேன் ட்ரை டு டூ this man and from there like you can get an idea. Okay, fine. So now
let's see ls hyphen alh tr. So I'm having this way. So now what am I going to do is let me take a screenshot. Okay, இது கூட போதும். இது நம்மளுக்கு தெரியும் அந்த நேம். ஸோ இது என்னதுன்னா மாடிஃபைடு டைம். இவன் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சைஸு. ஸோ இது வந்து டைரக்டரியோட என்ட்ரி சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க என்ட்ரி சைஸுங்கிற வார்த்தை மட்டும் நினைச்சுக்கோங்க. லைக் என்ட்ரி சைஸ்னா என்னங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இவன் யாரானா குரூப். இந்த பையன் யாரானா ஓனர். அண்ட் தென் இதுக்குள்ளார மொத்தம் எத்தனை விதமான லிங்க்ஸ் ஆர் லைக் இது மற்ற எத்தனை விதமான லைக் சப்போர்ட்டர்ஸ் சம்திங் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் லைக் இது லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இது என்னதுன்னா டைப் பிளஸ் பர்மிஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த எல்லாத்தையுமே நம்மளுக்கு உணர்த்துது. ஸோ இதுல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் that is one of the crux that you needed for what to say ஒரு DevOps ரிலேட்டடாக நீங்க ட்ரையட் பண்றீங்க அப்படின்னாக்கா this is a மஸ்டான ஒரு விஷயம். and you need to understand what is a owner and what is a group. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ மேபி இங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க இல்லையா, இங்க யாருன்னா இது ட்ரை பண்ணி பார்த்தீங்க லைக் ஏதாச்சும் ஒரு வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களா? யாருன்னா ஓகே. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண சொல்ல நீங்க ஒரு SSL சர்டிஃபிகேட் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா, போட்டிருக்கீங்களா யாருன்னா? ஓகே. ஸோ ஸோ ஒரு SSL சர்டிஃபிகேட் என்னதுன்னா நீங்க அது மூலியமாக தான் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை லைக் இந்த ஒரு சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌசர்ல இருந்து HTTPS மூலியமாக அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு வே. அந்த ஃபைல் சிஸ்டம் அந்த ஃபைலை இப்போ வேற யாராச்சும் ஒருத்தர் மாற்ற முடியுமா அப்படின்னு மாத்துறது பர்மிஷன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குங்க. ஸோ தட் இஸ் ஏ இம்பார்ட்டன்டான ஒரு டைப். ஸோ கேன் ஐ கிவ் எ பர்மிஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசர். இப்போ ஒரு ரூட் யூசராக நான் அந்த சர்வருக்குள்ள லாகின் பண்ணியிருக்கேன், SSL சர்டிஃபிகேட்டை போட்டேன். ஸோ இப்போ இன்னொருத்தரா வந்து அந்த எவ்ரி திங்ஸ் எ ஃபைல் தான், திருப்பி வந்து அந்த ஃபைலை டச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஐ நீட் டு பிளாக் ஹிம். இந்த ஃபைல் இந்த அப்ளிகேஷனால மட்டும் தான் யூஸ் ஆகணும். மேபி லைக் இட் இஸ் லைக் ரீட் ஒன்லி, நீங்க படிக்க மட்டும் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணணும். அப்படி செட் பண்றதுக்கான இந்த வே தான் இந்த பர்மிஷன்ஸ். அதை டிபிக்ட் பண்றதான் இந்த விஷயங்கள். ஸோ இது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இது யூ ஆர் ஹேவிங் லைக் 3 பார்ட்ஸ் லைக் சாரி 4 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு டி அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் ஆர் டபிள்யூஎக்ஸ் ஆர் டபிள்யூஎக்ஸ் ஆர் டபிள்யூஎக்ஸ். ஓகே, ஸோ மேபி இங்க டீன்னு போட்டிருக்கோம், பட் திஸ் இஸ் ஆக்சுவலி டிஃபைனிங் தி டைப். டைப்னா என்னடா டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது லைக் ஒரு ரெகுலர் ஃபைலா, ஹைஃபன் போட்டாங்கன்னா ரெகுலர் ஃபைல். டீனா இது டைரக்டரியா, அதாவது ஒரு ஃபோல்டரா, இல்லாட்டினாக்கா இது வந்து ஒரு ஷார்ட்கட்டா, அதாவது சிம்பாலிக் லிங்கா, இல்லாட்டினாக்கா இது வந்து ஒரு சாக்கெட்டா. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே டிஃபைன் பண்ணக்கூடியதான் இந்த டைப்புங்கிறது. ஸோ திஸ் இஸ் தி டி. அதனால தான் இங்கே டி 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 டின்னு பார்க்குறீங்க, ஏன்னா எல்லாமே ஒரு ஃபோல்டர். ஓகே,
ஸோ இப்போ நீங்க இந்த tickets.dpங்கிறது ஒரு ஃபைலா, இந்த ஃபைலுக்கு நீங்க இங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா யூ ஒன்ட் பி ஹேவிங் திஸ் டி, அதுக்கு பதிலாக ஹைஃபன் வச்சிருக்கோம், விச் மீன்ஸ் லைக் திஸ் இஸ் ஒரு ரெகுலரான ஒரு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். ஃபைன், சரிடா, ஓகே. அப்போ இவனுங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் பெர்மிஷன்ஸ். பெர்மிஷன்ஸ்னா என்ன பெர்மிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பெர்மிஷன்ஸ்னா ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ். சரிடா, இவனே மொத்தம் 3 பெர்மிஷன் தானே இருக்குது, அதுக்கு தான் ஒரு ஆறு ஒரு டபிள்யூ ஒரு எக்ஸ் வச்சிருக்கிறியே, அப்புறம் இவனுங்க 2 பேரும் யாரு அப்படிங்கிற கேள்வி வரணும். ஸோ என்ன கதைனா, here inside Linux we are having a good level of segregations. இந்த ஒரு எக்ஸிகியூஷன் லைக் இந்த ஃப்ளோ நான் யாருக்கு கொடுக்குறேன், இது யாருக்கு கொடுக்குறேன், இந்த பெர்மிஷன்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கதைனா, தி லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த விஷயம், திஸ் இஸ் depicting the others. This is for a group and this is for the owner. அதாவது ஒரு ஓனர்னா ஒரு யூசர், எஸ் சிங்கிள் யூசர், அந்த யூசரால என்னென்னலாம் பண்ண முடியும், அவரை வந்து ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம். ஃபைன். இப்போ ஒரு ஓனர் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றாரு, ஃபைன், லைக் அது மேபி லைக் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமலையும் போகலாம். ஸோ யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் நான் கொடுக்குறேன், ரீட் மட்டும் கொடுக்குறேன்னா வெறுமனே ஆர் மட்டும் போட்டுப்பேன், மற்ற டபிள்யூ எக்ஸுக்கு பதிலாக எம்டி அவுட் ரிவியாடானா இல்லை, ஆர் ஹைஃபன் ஹைஃபன். அந்த ரைட்டுங்கிற விஷயம் கொடுக்கலனாக்கா அந்த இடத்துல நான் ஹைஃபன் போட்டுப்பேன். ஓகே, அதே மாதிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு அதர்ஸ். அப்ப குரூப்னா யாரா குரூப்னா என்ன குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஹியர் இன் லினக்ஸ் ஆர் லைக் இன் a flow, லைக் மேபி நீங்க அஷ்யூர் ஆர் சம்திங் படிக்க சொல்லவும் நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க பாப்பீங்க, ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்யூர் டைரக்டரி ஆர் லைக் an IAM. இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் லைக் ஒரு AWS. ஸோ இதெல்லாம் என்ன கணக்குனா, நான் ஒவ்வொருத்தருக்கா நான் தனித்தனியாக ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பர்சன் ஏ பர்சன் பிக்கு இந்த ஆக்சஸ் கொடு, பர்சன் சிக்கு இதே ஆக்சஸ் கொடு, இவன் டெவலப்பர் அதனால இவனுக்கு இந்த டெவலப்பர் ஆக்சஸ் எல்லாமே கொடு அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கா பண்றேன்னா இட் இஸ் கோயிங் டு பி டேக்கிங் ஏ குட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் டைம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன், டெவலப்பர் குரூப். சரி, இந்த குரூப்புக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் ஆக்சஸ், access A, access B, access C, access D. என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துறேன். To this group I am going to add a user, user 1, user 2, user 3. ஸோ இப்போ என்ன கதைனா, இந்த யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 எல்லாருமே இந்த டெவலப்பருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸை இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ டெவலப்பருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குமோ அதே ஆக்சஸை இந்த யூசர்ஸை இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. அதை வச்சு தான் they are also going to use it. அதில் வந்து everyone will be having like a same permissions. இல்ல எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சஸை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீ கேன் டூ. நீங்க டெவலப்பருங்கிற குரூப்புக்கான ஒரு ஆக்சஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா திருப்பியும் அந்த யூசருக்கான ஆக்சஸுமே எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இல்லை யூசருக்கு நான் தனியாவே ஏதாச்சும் ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னாக்கா, யூ கேன் மேபி கிரியேட் லைக் ஒரு செப்பரேட் குரூப், லைக் ஒரு அட்மின் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுலயும் நீங்க யூசர் ஒன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் தி பெர்மிஷன்ஸ் ஆஃப் போத் அட்மின் அண்ட் டெவலப்பர் டு தி யூசர், யூ கேன் டூ திஸ் இன் வே. ஸோ இதான் ஃப்ளோ. ஸோ ஒரு குரூப்புக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும், ஒரு டெவலப்பருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அண்ட் தேர் மைட் பி சம் யூசர்ஸ் who might not be in a defined group or like a who might not also be a owner. இப்போ நான் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அதனாலதான் அந்த அதர்ஸ், அவனுக்கு நான் என்னென்ன பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அவன் மறுபடி சும்மா வந்து பார்த்தா போதுமா, என்னென்ன கதை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த RWX அதர்ஸ்ங்கிற ஃப்ளோக்கு இருக்கும்.
ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. இப்போ நீங்கள் ஹைஃபன் கொடுத்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் ஏ பர்மிஷன் டினைட். ஸோ சப்போஸ் இப்போ ரைட்டுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னாக்கா யூ கேன் டூ ஹைஃபன் சிம்பிளி. ஸோ ஆர்னா ரீடு, அவரால் ஒரு ஃபைல் எடுத்து படிக்க முடியும். ஸோ டபிள்யூனா லைக் ஹீ கேன் கிரியேட் எ ஃபைல், ஆல்சோ லைக் ஹீ கேன் ஆல்சோ மாடிஃபை தி கண்டென்ட். அண்ட் வாட் டு சே, எக்ஸ்னா என்னன்னா எக்ஸிக்யூட்டபிள். ஸோ இப்போ ஒரு ஃபைலாக இருக்கு அப்படின்னாக்கா ஐ கேன் கோ ஹெட் அண்ட் எக்ஸிக்யூட். இப்போ நீங்க சிபிபியில் டைப் பண்றீங்க, நீங்க ஒரு எக்ஸிக்யூட்டபிள் நீங்க எடுத்து ஏட் அவுட்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டபிள் எடுக்கிறீங்க, எக்ஸிக்யூட்டபிள் டைரக்டாக நீங்க ரன் பண்ணிக்கலாம். தட் இஸ் an executable for a file. ஃபோல்டர் எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்றது? ஃபோல்டரை என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுல்ல. லைக் வாட் டு ஐ டூ? இந்த இடத்துல ஃபோல்டர்ல நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் இவன் இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரணும். ஸோ என்ன கதைனா, இந்த இடத்துல ஃபோல்டருக்கு நான் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குனாக்கா விச் மீன்ஸ் இட் இஸ் டிராவர்ஸ். அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். ஓகே, அப்போ எக்ஸ் இல்ல அந்த பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா ஐ கான் சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் யூ கான் சி. ஸோ இதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, let us create a folder and then let us revoke and give some permissions. அதுல இருந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் என்னென்ன ஃப்ளோஸ் இருக்கு அப்படின்ட்டு. சே சரி, என்ன பண்ணலாம்னா, let me create a folder. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு we are using mkdir, make directory. ஸோ அதனை ஷார்ட் ஃபார்ம் தான் mkdir. I'm going to do this 4-day bootcamp bash cd 4-day bootcamp bash. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ ஹியர் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ வில் கிரியேட் ஒரு டெஸ்ட் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளார லெட் மீ போயிட்டு லெட் மீ கிரியேட் ஒரு ஃபைல். let me write some content into the file also. Hi, how are you? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ளார ஐ எம் ஹேவிங் லைக் hello.txt. ஸோ இப்போ நீங்கள் ட்ரீ டாட் அடிச்சிங்கனாக்கா யூ வில் ஏபிள் டு சி இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குன்ட்டு. இப்போ நான் ls-al h அடிச்சேனாக்கா ஐ எம் கோயிங் டு சி என்னென்ன பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்னால இந்த டைரக்டரிக்குள்ளார போக முடிஞ்சுதா? சிடி டெஸ்ட்னு போட்டனாக்கா என்னால் போக முடிஞ்சுதா? ஓகே, என்னால் பார்க்க முடியுது. So now what am I going to do is I am going to change the permissions for this folder. Permission change பண்ணுவியா? அது எப்படி சேஞ்ச் பண்ணுவ அப்படின்னாக்கா there is a command called as chmod. Change mode. ஸோ இது என்னன்னா, எந்த விஷயத்துக்கு நீங்க என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் யூசிங் நம்பர்ஸ். நம்பரா இப்போதானே நீ RWXன்னு, அப்போ அதெல்லாம் யூஸ் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஆருக்கு we are giving a number 4, W-க்கு 2, X-க்கு 1. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஒரு 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 ஃபைலுக்கு ஒரு ஃபோல்டருக்கு இஃப் ஐ வாண்ட் டு கிவ் லைக் ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்சஸ், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க 7ன்னு கொடுப்பேன். இந்த 3 ஆக்சஸுமே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இதுல இருந்து இது எப்படி வந்துச்சு? எனி ஐடியா? ஆருக்கு 4, டபிள்யூக்கு 2, எக்ஸுக்கு 1. ஆனா நான் இப்போ ஒரு ஃபைலுக்கு நான் வந்து இந்த 3 ஆக்சஸுமே நான் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். RWX நான் சொல்லிடுறேன். இது எக்ஸ்,
ஸோ இப்போ இந்த 3 ஆக்சஸுமே கொடுக்கணும்னா நான் 7ன்னு கொடுக்கணும்னு சொல்றேன். இந்த 7ங்கிறது இதுல வரவே இல்லையே, அப்போ நான் என்ன பண்றேன்? வாட் ஆம் ஐ டூயிங்? சம் ஆஃப் ஆல். ஸோ தொல்காப்பியன் அண்ட் இன்னொருத்தவங்களும் சொன்ன மாதிரி, உதயன் சொன்ன மாதிரி, லைக் சம் ஆஃப் ஆல். முகமது இப்ராஹிம் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் சம் ஆஃப் ஆல். மூணுத்தையுமே நான் ஆட் பண்றேன். ஸோ 4 + 2 + 1 7 அதை ஆட் பண்றேன். இட்ஸ் கிவிங். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலுக்கு இஃப் ஐ வாண்ட் டு கிவ் ஒன்லி லைக் ரீட் அண்ட் ரைட், ஐ டோன்ட் வாண்ட் தி யூசர் டு எக்ஸிக்யூட் இட், தென் வாட் ஐ வில் கிவ்? அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி வே தட் வி ஆர் சீயிங். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஐ எம் ஹேவிங் எ டைரக்டரி கால்ட் அஸ் டெஸ்ட். இதுல என்னால இதுக்கு முன்னாடி உள்ள போக முடிஞ்சது. ஸோ டெஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு என்னால அதுல என்ன ஃபைல் இருக்குன்னு எல்லாமே நான் பார்க்க முடிஞ்சது. நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஃப்ளோ. யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போறேன்? எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண போறேன். என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் எ பர்மிஷன் ஒன்லி டு ரீட் ஃபார் தி ஓனர். chmod 400ன்னு வச்சுறேன். ஸோ 400னா என்னென்ன கதை அப்படின்னாக்கா, ஓனருக்கு ஒரு நம்பரு, குரூப்புக்கு ஒரு நம்பரு, அதர்ஸுக்கு ஒரு நம்பரு. ஸோ இப்போ 4ன்னு கொடுத்தனா விச் மீன்ஸ் லைக் ஒன்லி ரீடு அண்ட் தென் குரூப், இந்த குரூப்புக்கு முட்டை, அப்புறமா இங்க இருக்கவனுக்கு நான் முட்டை அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நவ் லெட் சி chmod 4000 அண்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ நவ் ஆயிடுச்சு. எல்லாம் சைஃபன் 7 கொடுத்தனாக்கா நவ் ஐ எம் ஹேவிங் லைக் திஸ். நான் சிடி டெஸ்ட் நான் கொடுத்தனாக்கா, இட் இஸ் கோயிங் டு டெல் மீ பெர்மிஷன் டினைட். தம்பி உன்னால பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடும். ஸோ திஸ் இஸ் தி வே லைக் ஹவு யூ வில் பி ஹேண்ட்லிங் தி பெர்மிஷன்ஸ் வித்தின் ஏ ஒரு ஃபோல்டர் ஆர் லைக் எ ஃபைல். ஸோ chmodங்கிறது சேஞ்ச் மாட், சேஞ்ச் மோடு. ஸோ அதில் நீங்கள் அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்துருவீங்க. இந்த பர்மிஷன் லைக் 3 ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓனரு, செகண்ட் வந்து குரூப், தேர்ட் ஒன் வந்து யூசர்ஸ், ஐ மீன் அதர்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்க போறீங்க? ஸோ அந்த ரீட் WX நீங்க இப்படி டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே எங்களை தான் வரும், ரீட் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். அப்புறமா ரெண்டு கோடு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு, அப்புறம் 3வது பாட்டுக்கு 3 கோடு, அடுத்தது பாட்டுக்கு 3 கோடு. ஸோ இதான் கதை. ஃபைன். ஸோ ஆர் யூ ஏபிள் டு கெட் இட்? டு யூ ஹேவ் எனி queries till now? என்ன பேசுறோம், என்ன ஃப்ளோல போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதுங்களா? வாட் அபவுட் அதர்ஸ்? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can close with this. What I want you people to try it out is, நான் இன்னும் லைக் மேபி லைக் 1 or 2 ஹவர்ஸ்ல ஐ வில் ஷேர் தி கமெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் அவுட் இன் யுவர் மிஷின். இஃப் பாசிபிள் ட்ரை டு இன்ஸ்டால் லினக்ஸ் எனி திங், மேபி லைக் உபுண்டு, ஸ்டார்ட் வித் உபுண்டு. இல்லாட்டினாக்கா நீங்க WSL இல்லாட்டினா கிட் பேஷ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ட்ரை அவுட் பண்றது சிறந்தது. இல்ல நான் தியரட்டிக்கலாவே படிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா அது வேலைக்கு ஆகாது. அண்ட் டோன்ட் யூஸ் விஎம்ஸ் அண்ட் ஆல். அது நீங்க யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம். நீங்க ஒரு விஎம் போட்டு அதுக்குள்ளார நீங்க உபுண்டு போட்டு அது ரன் ஆகி உங்களோட ரிசோர்சஸ் எல்லாமே காலி பண்ணி அது ஒரு ஸ்லோவா ஒர்க் ஆகி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ இஃப் பாசிபிள் யூஸ் WSL ஆர் கிட் பேஷ். பெட்டரான சஜஷன், ட்ரை டு இன்ஸ்டால் லினக்ஸ் மிஷின். உபுண்டுல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே அதுவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட் இட்செல்ஃப் லைக் வில் பி சால்விங் மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஃபைன். ஸோ ஃபார் டுடே திஸ் இஸ் எனஃப். ஸோ இது நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி queries like ping me directly, we can discuss. And yeah, so if you have any queries like open to discussion, நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம். இல்லாட்டினாக்கா we can end the call. சொல்லுங்க மீனாட்சி, நீங்க அன்மியூட் பண்ணுவீங்க. என்ன கேள்விகள் மீனாட்சி, முரளி? கிட் பேஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா
தற்காலிகமாக தான். நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணுவேன்னா, ட்ரை டு இன்ஸ்டால் லினக்ஸ் மிஷின். அட்லீஸ்ட் நீங்கள் டியூவல் பூட் ஆகாத நீங்கள் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஜாலியாக இருக்கும். LS-AL, LS-ALH. ஸோ இப்போ எல்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா, எல்எஸ்னா லிஸ்ட். என்ன லிஸ்ட் பண்ணோம்? இந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணேன். சரி, ஹைஃபன் ஏஎல். ஹைஃபன் ஏன்னா என்னன்னா ஹிடன் ஃபைல்ஸ் இருந்தாலும் லிஸ்ட் பண்ணேன். ஹிடன் ஃபைல்ஸ்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாட் ஃபைல்ஸ். டாட் வச்சு சில ஃபைல்ஸ் இருக்குங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் .env அப்படின்னு நான் கொடுக்குறேன்னாக்கா, இந்த ஃபைல் நார்மலாக எல்எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போ இந்த எல் என்னதா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு டெல் லைக் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற, ஐ மீன் என்னென்ன ஃபைல் சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு. ஹெச் எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த ஃபைல் சைஸ் வந்து இப்போ நார்மலா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேபியில் தான் காமிக்கும். ஆனால் கேபிங்கிற வார்த்தை, சாரி பைட்ஸில் தான் காமிக்கும். அது கேபிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாது. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம்னா 12208 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்ன கதைனா இதுல எத்தனை பைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஹெச்னா என்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஹியூமன் ரீடபிளாக உங்களுக்கு கொண்டு வரும். அந்த ஹியூமன் ரீடபிள் இருக்க ஹெச் தான் இங்க ஹெச். ஸோ திஸ் இஸ் தி flow. I hope you got clear. மேபி இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, ஐ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் மேன் எல்எஸ். ஐயோ இதில் வச்சிங்கன்னா ஹியர் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு சி தி வாட் ஆர் தி அதர் பர்மிஷன்ஸ் தட் வி ஹேவ். நிறைய இருக்குது, பட் நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி கேன் செக் திஸ். ஐஃபன் எல் யூஸ் பண்ணீங்கன்னா லாங் லிஸ்டிங்காக வரும். ஸோ எல்லாத்த பற்றியான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹெச் எங்கே ஹெச் காணாமே. டி யூஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட் பை டைமாக வரும். ஹெச் காணோம். ABCDEFGH ஹைஃபன் ஹெச்னா ஹியூமன் ரீடபிளாக உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இதான் கதை. திஸ் இஸ் தி வே தட் வி ஹேவ். இப்போ நம்ம மேபி என்ன பண்ணலாம்னா, லெட் மீ கிரியேட் ஒரு ஃபைல் லைக் எக்கோ. லெட் மீ ரைட் இன்டு சம் மேபி இல்லை இருங்க, ஒரு ஃபைல் மட்டும் சும்மா எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணது touch.env அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ எல்எஸ் ஹெச்னா எனக்கு envங்கிற ஃபைல் காமிக்காது. LS-AL அடிச்சா தான் எனக்கு .envங்கிற ஃபைல் எனக்கு காமிக்கும். ஸோ -a ஹிடன் ஃபைல்ஸுமே கொண்டு வா. ஹிடன் ஃபைல்ஸ்னா டாட் ஃபைல்ஸ் டாட் ஃபோல்டர்ஸ். ஓகே, வேற யாருக்குன்னா எனி queries? How to change in starting file? நீங்க ஃபைல டைரக்டரியாலாம் மாற்ற முடியாது. நீங்க ஹைஃபனா வந்து நீங்க டிஆலாம் மாற்ற முடியாது. ஃபைலை நீங்க டைரக்டரியாலாம் மாற்ற முடியாது. அது வந்து டைப் ஆஃப் தி ஃபைல், வெதர் இட் இஸ் அது நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்கன்னு பொறுத்து தான். அதை நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாது. அது பை டிஃபால்ட்டாக வராது. எக்ஸிக்யூட்னா என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ நீங்க கோலாங் லைக் இப்போ நீங்க C++ சம்திங் அடிக்கிறீங்க, இல்லாட்டினாக்கா சே லைக் .dxt ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே என்ன சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா அந்த கோடு எனக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் அந்த எக்ஸிக்யூட்டபிள். இப்போ நீங்கள் C++ல நீங்கள் a.out இல்லைன்னா java.class எல்லாமே ஃபைல் எடுக்கிறீங்களா, அது எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். அதை டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம அங்கே பேசுகிறோம். அது வந்து செயல்படுத்த முடியும். அதில் ஏதோ கோடு இருக்கும் போது அதை செயல்படுத்த முடியும். அதே எக்ஸிக்யூட்டுங்கிற வார்த்தை ஃபோல்டருக்குன்னா என்ன கணக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோல்டரெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட்லாம் ஐ மீன் ஃபோல்டர் நம்ம செயல்படுத்தலாம் முடியாது. ஃபோல்டருக்குள்ளார டிராவல்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அங்க எக்ஸ் நம்ம போடுறோம். ஹவு டு ஓப்பன் எ ஃபைல் இதுலையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி என்னடா இது ஏன் கேப்ஸ் அடிக்குது எல்எஸ். ஸோ நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. யூ கேன் ஓப்பன் எனி திங் வே டெக்ஸ்ட் எடிட்டர் லைக் நானோன்னு இருக்கு, இல்லாட்டினாக்க விஐ இருக்கு, இல்லாட்டினாக்கா நீங்க ஆல்ரெடி நீங்க இது யூஸ் பண்றீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கோட் யூஸ் பண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம். code.env கொடுத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான்.
மேபி நம்ம ஃபைல்ஸ் அண்ட் மற்ற விஷயத்தை பத்தி எல்லாமே நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். விம் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விஐ லைக் விஐஎம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இஃப் பாசிபிள் ஐ வில் சஜஸ்ட் லைக் இப்போ நீங்க விம் அந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி லைக் ட்ரை ரைட்டிங் யுவர் கோட். தட் வில் பி லைக் ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் யர் ஃபியூச்சர். பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்க செகண்ட் இயர் தான் இல்லையா, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கிட்ட இருக்கு. யூ கேன் டூ கிரேட் ஸ்டெப்ஸ். ஓகே சரி. ஸோ நவ் திஸ் ரெக்கார்டிங் அண்ட் தென் அதர் மெட்டீரியல்ஸ் வில் பி ஷேர் டு யூ. ஸோ நான் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் அனுப்புறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா ரெக்கார்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் டேக் இட் அண்ட் சி. அண்ட் மேபி நாளைக்கு இதே டைமில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக 9:30 வி ஆல் மீட். ஓகே தென் தேங்க்ஸ் ஆல். பை. டேக் கேர். நன்றி, வணக்கம். ஹாவ் ஏ நைஸ் டே. எஸ் சொல்லுங்கள் தொல்காப்பியன்.